ஹெலிகாப்டர் வந்து குடுக்காததுனால ஜவான்கள் செத்தாங்கன்னு சொல்லிட்டு உங்களோட கவர்னரே சொன்னாரு. அப்ப கவர்னர் சொன்னப்ப இன்னைக்கு ஐயா அவரு இல்ல. ஒரு காலத்துல உங்க கூட இருந்தாரு. அப்போ அந்த விஷயத்துல வந்து பத்திரிக்கையாளர்கள் இத பத்தி பேசினப்போ இதே மாரி தான் மிரட்டுறாங்க. இப்போ ஒரு ஜவானுக்கு வந்து இப்போ போடுற சாப்பாடு சரியில்ல அப்படின்னு சொல்லி ஜவான் பேசினாரா, அவரே இருக்கு. அதாவது குறைகள் இருக்கு, சந்தேகங்கள் இருக்குன்னா, அத சரி செஞ்சு நாட்டு மக்கள்கிட்ட விழிப்புணர்வு கொண்டு வர வேண்டியது அரசாங்கத்தோட கடமை. கருத்துக்கு கருத்து தானே பதிலா இருக்கணும். எதுக்கு கைது நடவடிக்கை வரலும் போறீங்க? அவங்க என்ன சொன்னாங்க? ஆப்பரேஷன் சிந்தூர்ல எங்களுக்கு சந்தேகம் இருக்கு. ஜெட் வந்து நீங்க இழந்தீங்களா? இல்ல போர்ல வந்து கிழியாத சட்டம் இருக்கா? நம்ம சைடு ஒரு 10 பேரு காயப்படுறாங்கன்னா, எதிர் சைட்லயும் ஒரு 10 பேர் காயப்படுவாங்க. இதுதானே போரோட அடிப்படை. அந்த அடிப்படைய தானே அவங்க பேசியிருக்கிறாங்க. இதுல என்ன இருக்கு? அவங்க வேற என்ன தேச விரோதம் பண்ணாங்க? அதாவதுங்க போருன்றது வரும்போது வார் கவர் பண்றதுன்றது விளையாட்டு கிடையாது. எவ்வளோ பேர் வந்து இப்போ காசால அதுக்கப்புறம் போம்போது அதிகமான பத்திரிகையாளர்கள் செத்துட்டு இருக்காங்க. நீங்கலாம் ஏசி ரூம்ல சொகுசா உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இப்போ நான் என்ன கேட்கிறேன்னா, இந்திய திருநாட்டுக்கு ராணுவத்தில இருக்கிறவங்க எல்லாம் ஒருவேளை தப்பு தண்டா நடந்தா, அத வந்து ஊடகம் தானே வெளிச்சம் கொண்டு வரும். இத ஏன் நீங்க வந்து ஒரு ஒரு நல்ல பார்வையில பார்க்கக்கூடாது? ஒருவேளை நம்ம சைடு எதனா சின்ன சின்ன தப்பு இருந்ததுன்னா, அத சரி செஞ்சுக்கிறதுக்கு ஒரு வழிவகை தானே. அது உண்மையா இருக்கிற பட்சத்தில வந்துட்டு நீங்க வந்து அத வந்து கடந்து போலாம். இல்ல அதுக்கு வந்து பதில் குடுக்கலாம். ஆனா 2மே பண்ணாம கைது நடவடிக்கைன்றது என்னன்னா, இத பத்தி இனிமேல்ட்டு யாரும் வந்து பேசக்கூடாது. இத பத்தி இனிமேல்ட்டு யாரும் இத பிரச்சனைய பெருசு பண்ணக்கூடாது. இதுல எதையும் மறைக்கிறதுக்கு தடுக்குறாங்களோன்ற அந்த ஒரு சந்தேகம் வரும் இல்லைங்களா?